கோவையில் பரபரப்பு. அரசு பஸ்ஸில் பெண்களிடம் ரகளை. கலெக்டர் அலுவலக வாசலில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆசாமி. கோவை அரசு பேருந்தில் போதை ஆசாமிகளின் ரகளைகளும் பயணிகளின் பாதுகாப்பும் பெரும் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் இன்று காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பெண்களை போதையில் ஆபாசமாக திட்டி தர்ம அடி கொடுத்த ஆசாமி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இரத்த காயங்களுடன் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை புதூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் முன்பக்க படிக்கட்டில் ஏறிய சுமார் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் போதை தலைக்கேறிய நிலையில் பெண் பயணிகளிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் பயணிகள் அந்த போதை ஆசாமியை தர்ம அடி கொடுத்து பேருந்திலிருந்து கீழே இறக்கிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை அழைத்து சென்றனர். போலீசார் அழைத்து சென்ற சில மணி நேரங்களிலேயே அந்த நபர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாய்வின் முன்பு முகத்தில் ரத்தம் வடிந்த நிலையில் மயங்கி கிடந்தார். பேருந்திலிருந்து இறக்கிவிடும் போது காயங்கள் எதுவுமின்றி இருந்தவர் ஆட்சியர் அலுவலகம் வரும்போது எப்படி இரத்த காயங்களுடன் கிடந்தார்? அவரை தாக்கிய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே கோவை அரசு பேருந்துகளில் இத்தகைய கசப்பான சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன.